மதசார்பற்ற நாடு, இந்த நாடு ஒரு சமதர்ம நாடு, இந்த நாடு மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மை மட்டுமல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடிய அனைத்து உண்மையான தியாகிகளும். சில பேர் விடுதலை போராட்டத்தில் காட்டி கொடுத்தவர்கள், சில பேர் விடுதலை போராட்டத்தில் நான் போராட்டத்தில் இல்லை என்று எழுதி கொடுத்துவிட்டு ஆங்கிலேயர்களுடைய பிடியிலிருந்து தப்பியவர்கள். அப்படிப்பட்டவர்களை நான் குறிப்பிடவில்லை. உண்மையிலேயே விடுதலை போராட்டத்தில் முழு அர்ப்பணிப்போடு பங்கு கொண்டவர்கள் அனைவரும் கனவு கண்ட இந்தியா என்ன இந்தியா என்றால், இந்த இந்தியா அனைவருக்குமான இந்தியா, இந்துக்களுக்கான இந்தியா, முஸ்லிம்களுக்கான இந்தியா, சீக்கியர்களுக்கான இந்தியா, கிறிஸ்தவர்களுக்கான இந்தியா, ஜெயினர்களுக்கான இந்தியா, எங்களுக்கு மதமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கான இந்தியா. இதுதான் அவர்கள் கனவு கண்ட இந்தியா. அப்படியான ஒரு நிலையிலே தான் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த நிகழ்வு என்னவென்றால், குஜராத்தில் உள்ள சோமநாதபுரத்தில் ஒரு ஆலயம் இருந்தது. முகமது கஜினி அங்கே படையெடுத்து சோமநாதபுரத்தில் இருந்த அந்த ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கி விட்டார். இந்தியா விடுதலை அடைந்த நேரத்தில் மீண்டும் அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அரசாங்கம் முன்னின்று சோமநாதபுரத்தில் அந்த ஆலயத்தை கட்டலாமா, அதற்கு பணம் கொடுக்கலாமா, அதற்கு எல்லா வகையான வசதிகளையும் செய்யலாமா என்று விடுதலை போராட்டத்தினுடைய 2 மாபெரும் வீரர்கள், ஒருவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இன்னொருவர் சர்தார் வல்லபாய் பட்டேல், இருவரும் யாரிடம் ஆலோசனை கேட்கின்றார்கள் என்றால் மகாத்மா காந்தியடிகளிடம் ஆலோசனை கேட்கின்றார்கள். அதாவது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நேரு அவர்கள் பிரதமர், பட்டேல் அவர்கள் உள்துறை அமைச்சர். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை அடைந்தது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த செய்தி. காந்தியடிகள் கொடியவன் பயங்கரவாதி கோட்சேவினால் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் 1948 ஜனவரி 30. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்ற நிகழ்வு. பட்டேலும் நேருவும் காந்தியடிகளிடம் செல்கிறார்கள். இதை நான் சொல்லல, ஜவஹர்லால் நேரு அவர்களே எழுதியிருக்கின்றார். அவர் எழுதியிருக்கின்றார் அவருடைய புத்தகத்தில், நாங்கள் இருவரும் மகாத்மா காந்தியிடம் சென்றோம். சென்று சோமநாதபுரம் கோயிலை மறு நிர்மாணம் செய்வதற்காக வேண்டி நாங்கள் அரசு பணத்தை அளிக்கலாமா, அரசாங்கத்தினுடைய உதவிகளை எல்லாம் செய்யலாமா என்று காந்தியடிகளிடம் கேட்டோம். காந்தியடிகள் மிக தெளிவாக சொன்னார்கள், அரசு பணத்தையோ அல்லது அரசாங்கத்தினுடைய உதவிகளையோ கோயிலை மறுநிர்மாணம் பண்ணுவதற்கான எந்த பணிக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, அந்த ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்கக்கூடாது. நாம் வாழ்வது ஒரு மதசார்பற்ற ஜனநாயக நாட்டில் என்று மகாத்மா காந்தியடிகள் குறிப்பிட்டார்கள். கோட்சே ஏன் காந்தியை சுட்டு கொண்டான்? கோட்சேயை இன்றைக்கு காந்தியடிகள் நிலைக்கு ஏன் ஆர்எஸ்எஸும் பரிவாரமும் கொண்டு செல்கிறார்கள் என்பதற்கான கேள்விக்கு விடையாக காந்தியடிகளுடைய இந்த பதிலும் அமைந்திருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக, நம்முடைய கடமை மட்டுமல்ல, மதசார்பற்ற இந்தியர்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கின்றது. காந்தி இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி நேரு கம்முன்னு இருந்திருக்கலாம், நேரு அமைதியாக இருந்திருக்கலாம்.
அன்றைய குடியரசுத் தலைவர் பொறுப்பில் இருந்த ராஜேந்திர பிரசாத்திடம் சொல்கிறார், நீங்கள் இந்த சோமநாதபுரம் கோயிலினுடைய தொடக்க விழாவுக்கு செல்வதாக நான் அறிந்தேன். நீங்கள் செல்லக்கூடாது. ஏனென்றால் தேசபிதா காந்தியடிகள் இதில் அரசாங்கத்தினுடைய எந்த பங்களிப்பும் இருக்கக்கூடாது என்று மிக தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள் என்று, அதாவது ஜனாதிபதி இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் என்ற ஹோதாவில் என்ற தகுதியில் நீங்கள் சோமநாதபுரம் கோயிலினுடைய தொடக்க விழாவுக்கு செல்லக்கூடாது என்று பிரதமர் நேரு அவர்கள் அவருக்கு அறிவுரை சொல்கிறார் என்பதை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, ஏன் நேரு அப்படி செய்தார் என்றால், நேரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் எந்த இந்தியாவை கனவு கண்டார்களோ அந்த இந்தியாவை அமைப்பதற்காக இந்த இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக, ஒரு மதசார்பற்ற நாடாக, அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு சமூக நல்லிணக்கம் மேலோங்கக்கூடிய ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த அடிப்படையில் இந்தியாவுக்கு மிக சிறப்பான ஒரு தலைமை தாங்கினார். எதற்கெடுத்தாலும் நேருவை சங்கிகள் விமர்சனம் செய்கிறார்கள். நேருவை மிகப்பெரிய அளவில் நேருவுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை அவர்கள் சொல்லி வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கின்றோம். அதற்கும் காரணம் நேரு அவர்கள் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தார். இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடாக, ஜனநாயக நாடாக, அனைவருக்குமான இந்தியாவாக இது இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக, மிகவும் மன உறுதியாக இருந்த ஒரு நிலையை இது கடந்த கால வரலாறாக இருக்கின்றது.